ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் உத்தமன் அல்ல என்பதை இந்த வேதவசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் உத்தமனாக வாழ்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை புகழ்ந்து உத்தமன் என்று பெயர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரால் புகழப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனை தேவன் புகழ வேண்டும். வேதத்தில் அதுபோல அநேக மனிதர்களை தேவன் புகழ்ந்திருக்கிறார். தாவீதை கூட பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தருக்காக அவர் வாழ்ந்திருக்கிறார். கர்த்தரை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் அவரை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவரை புகழ்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக தேவ பக்தர்களை தேவன் புகழ்ந்திருக்கிறார். யோபை உத்தமன் சன்மார்க்கன் என்று புகழ்ந்திருக்கிறார். ஆபிரகாமை விசுவாசத்தில் வல்லவன் என்று புகழ்ந்திருக்கிறார். மரியாளை அவர் மிகவும் என்னை நேசிக்கிறார் என்று அவர் புகழ்ந்திருக்கிறார். 100க்கு அதிபதியை அவருடைய விசுவாசத்தை குறித்து புகழ்ந்திருக்கிறார். கானானிய ஸ்திரியை விசுவாசத்தை குறித்து புகழ்ந்திருக்கிறார். அதுபோல் ஒவ்வொருவரையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தில் அநேக மனிதர்களை தேவன் புகழ்ந்து பேசியிருக்கிறார். அப்படி பேசுகிற மனிதன்தான் உத்தமன் என்று வேதம் சொல்கிறார். அதுபோல் இந்த கடைசி நாட்களில் உங்களையும் என்னையும் தேவன் புகழ்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவரை புகழ்வதற்கு அவரால் புகழப்படுவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை அதிகமாக மேன்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் புகழும்படியாக நாம் வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்களும் உத்தமர்களாக இந்த பூமியில் மாறி கர்த்தரால் புகழப்படுகிற மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பன், இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மால் புகழப்பட நாங்கள் உத்தமர்களாய் வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. தாவீதை ஆபிரகாமை போல, யோபை போல, மரியாளை போல நாங்களும் உம்மால் புகழப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.